In this video, we are going to solve a problem in equilibrium of particles in space. Let me solve the problem now. A 200 kg cylinder is hung by means of two cables AB and AC. அதாவது 200 kg இல்லை ஒரு சிலிண்டர் வந்து ரெண்டு கேபிளை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட்டியிருக்காங்க. ஏபிங்கிற கேபிள், ஏசிங்கிற கேபிள். இந்த ரெண்டுமே வந்து ஒரு வெர்டிக்கல் வாலோட டாப்பில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. டயக்ராம் பார்த்தா தெரியும். 200 kg இருக்கிற ஒரு சிலிண்டர் இருக்குது. இந்த சிலிண்டர் ரெண்டு கேபிளை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட்டி வச்சுருக்காங்க. இந்த ரெண்டுமே இந்த வெர்டிக்கல் வாலோட டாப் பாயிண்ட்ஸ் பி அண்ட் சி அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட்டியிருக்காங்க. இந்த வெர்டிக்கல் வால் பார்த்தீங்க அப்படின்னா இதோட லென்த் 18 மீட்டர் இருக்குது. இதோட ஹைட் வந்து என்ன அப்படின்னா 12 மீட்டர் இருக்குது அந்த வெர்டிக்கல் வால்க்கு. 18 மீட்டரில் பிங்கிற பாயிண்ட்லேருந்து 8 மீட்டர் அண்ட் பாட்டம்லேருந்து 2 மீட்டர், அப்புறம் 1.2 மீட்டர் ஃப்ரண்ட், அதில் தான் இந்த பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்டில் தான் லோட் இருக்குது. சரிங்களா? A horizontal force P perpendicular to the wall holds the cylinder in position as shown. இந்த பொசிஷனில் வைக்கிறதுக்கு P அப்படிங்கிற ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்படி இருக்காங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த Pங்கிற ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து உங்களோட வாலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியில் இருக்கும். Determine the magnitude of P and the tension in each cable. ஸோ இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு இந்த பொசிஷனுக்கு அன்னோன் டென்ஷன் அண்ட் அன்னோன் லோட் வேல்யூ என்ன அப்படிங்கிறதான் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சம்மில் டோட்டலாக எத்தனை லோட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 200 kg கொடுத்துருக்காங்க. ஸோ there is a self weight of the cylinder that is 200 kg, 200 into 9.81 Newton லோட் ஆக்ட் ஆகுது. அது ஒரு ஃபோர்ஸு. தென் P அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணி தான் இந்த பொசிஷனில் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ Pங்கிற ஒரு ஹரிசாண்டல் லோட். தென் இட் இஸ் டைட் பை மீன்ஸ் ஆஃப் கேபிள். ரெண்டு கேபிள் வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ there will be two டென்ஷன் ஆஃப் ஏசி அண்ட் டென்ஷன் ஆஃப் ஏபி. ஸோ ரெண்டு டென்ஷன், ஒரு அப்ளைட் லோட், ஒரு வெயிட், மொத்தமாக 4 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் இருக்குது. இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு இது ஈக்லிபிரியம் கண்டிஷன் அப்படிங்கிறதுனால த ரிசல்டன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ரிசல்டன் ஃபோர்ஸ் வெக்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் வெக்டார்ஸ். நமக்கு எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா டென்ஷன் ஏபி இருக்குது, ப்ளஸ் டென்ஷன் ஏசி இருக்குது, ப்ளஸ் அப்ளைட் லோட் இருக்குது, ப்ளஸ் வெயிட் இருக்குது. இது எல்லா ஃபோர்ஸோட வெக்டாரையும் கேல்குலேட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 0 வரும். அதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா அன்னோன் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிடலாம். ஸோ ஃபார் ஈக்லிபிரியம் இன் ஸ்பேஸ் த ரிசல்டன் ஃபோர்ஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இனிஷியலாக இந்த டயக்ராமை டீட்டெயிலாக ட்ரா பண்ணிக்கலாம். தென் அன்னோன் கோஆர்டினேட்ஸை ஃபைன் பண்ணிவிட்டு we can find the force vector and we can equate to 0 and calculate the unknown. ஸோ இந்த டயக்ராம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டீட்டெயிலாக ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டயக்ராமில் கொடுத்துருக்க டயக்ராமில் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இந்த பாயிண்ட் இருக்கிற இந்த இடத்த எக்ஸ் ஆக்சிஸ்னும் இதை ஒய் ஆக்சிஸ்னும் இதை இசட் ஆக்சிஸ்னும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ் அப்படின்னு இந்த பாயிண்ட்டை ஆரிஜினாக 0,0,0 எடுத்துக்கிட்டேன். இப்போது ஆரிஜினாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்டோட கோஆர்டினேட் என்ன, சிங்கிற பாயிண்ட்டு, பிங்கிற பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அன்னோன் ஃபோர்ஸ் வெக்டார்ஸாக ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். ஸோ ஐ ஹவ் டேக்கன் லைக் தட், இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இந்த 3 பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி, இந்த 3 பாயிண்ட்டோட கோஆர்டினேட்டை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஏங்கிற பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயே இருக்குது. அதாவது 3 ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயே அந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ 0,0. ஏன்னா ஒய் ஆக்சிஸ்லேயும் இசட் ஆக்சிஸ்லேயும் இல்லை, எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மட்டும்தான் வேல்யூ வரும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நமக்கு 1.2 மீட்டர் ஃப்ரண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பாயிண்ட் வந்து வாலில் இருந்து 1.2 மீட்டர் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 1.2 மீட்டர். இது பாசிட்டிவ் சைடு ஆஃப் எக்ஸில் இருக்குது. அதாவது கிராஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பாசிட்டிவ் சைடு, இது நெகட்டிவ் சைடு, அப்படி தானே. ஸோ நமக்கு பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் சைடில் இருக்குது, நெகட்டிவ் சைடில் எதுவும் கிடையாது. ஸோ பாசிட்டிவ் சைடில் எக்ஸில் 1.2 மீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னா ஏயோட கோஆர்டினேட்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1.2, எக்ஸ்லையும் ஒய்லையும் 0. ஏன்னா அது டேரெக்டாக என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்குது. அதனால் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மட்டும் தான் பாயிண்ட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய் இசட் அப்படிங்கிற பிளேனில் இருக்குது.
எந்த பிளேனில் இருக்குது அப்படின்னா YZ அப்படிங்கிற பிளேனில் இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 0 ஆயிடும். சரிங்களா? அதாவது ஆரிஜினில் தான் அந்த பிளேன் இருக்குது. அந்த பிளேனில் தான் என்ன இருக்குது அப்படின்னா XY பிளேனில் இருக்குங்கிறதால எக்ஸ் 0 ஆயிடும். அதாவது ஒரு ஆக்சிஸ் மேலே பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்சிஸை தவிர மற்ற ஆக்சிஸ் எல்லாம் 0. இதே வந்து ஒரு பிளேன் மேலே ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ YZ பிளேன் வச்சுக்கலாம். YZ பிளேனில் இருக்குது அப்படின்னா XYZ அப்படிங்கிற பாயிண்டில் ஒய்க்கும் இசட்டுக்கு மட்டும் தான் வேல்யூ வரும். எக்ஸுங்கிற வேல்யூ 0 ஆயிரும். சரிங்களா? இதை மைண்டில் வச்சுக்கணும். நமக்கு பிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா XZY ZY அப்படிங்கிற பிளேனில் இருக்குது. ஸோ பாயிண்டில் எக்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னா 0, ஒய்க்கும் இசட்டுக்கும் மட்டும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரிஜின் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பிளேனில் 2 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அது உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும். இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா பிளேனோட ஹைட்டில் 2 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா 10 மீட்டர் இருக்குது. ஏன்னா டோட்டல் வந்து 12 மீட்டர். ஸோ இந்த ஆரிஜின் இருக்கிற இடம் இவ்வளோ தூரம் என்ன அப்படின்னா 2 மீட்டர். இந்த தூரம் என்ன அப்படின்னா 10 மீட்டர். ஸோ ஒய் ஆக்சிஸில் உள்ள வேல்யூ 10. அதை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூ என்ன அப்படின்னா 10 மீட்டர். இது வந்து எந்த சைடில் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் சைடில் இருக்குது. அதனால் பாசிட்டிவ் 10. எது பாசிட்டிவ் சைடு அப்படின்னா ஆரிஜினுக்கு மேலே உள்ள ஒய் ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவ் ஒய், கீழே போகிறது என்ன அப்படின்னா நெகட்டிவ் சைடு ஆஃப் ஒய். நமக்கு பாசிட்டிவ் சைடில் இருக்கிறதுனால பாசிட்டிவ் 10 போட்டுக்கிறேன். இதே இசட் ஆக்சிஸில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த தூரம் வந்து 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த தூரம் என்ன அப்படின்னா 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 மீட்டர் எந்த சைடு இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் சைடில் இருக்குது. இசட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வர்ற ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவ், பிஹைண்டில் போகிறது வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ரைட்டில் பாசிட்டிவ், லெஃப்டில் வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ். ஸோ 8 மீட்டர் ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதை மார்க் பண்ணிக்கிறேன். 8 மீட்டர் பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸில் இருக்குது. இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ பிங்கிற கோஆர்டினேட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பிங்கிறது YZ பிளேனில் இருக்குது. ஸோ எக்ஸுக்கு 0, ஒய்க்கு எவ்வளோ தூரம் அப்படின்னா பாசிட்டிவ் 10, இசட்டுக்கு என்ன அப்படின்னா பாசிட்டிவ் 8. ஸோ பிங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா சி அப்படிங்கிற பாயிண்ட். சி எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் இருக்குது. அதாவது ஹைட் அதே தான். ஹைட் வந்து 10 மீட்டர். ஹைட் வந்து என்ன அப்படின்னா 10 மீட்டர் பாசிட்டிவ் சைடில் இருக்குது. இதே வந்து ஒய் ஆக்சிஸில் உள்ள டிஸ்டன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் நெகட்டிவ் சைடு ஆஃப் இசட் ஆக்சிஸில் 10 மீட்டர் இருக்குது. ஸோ இந்த தூரம் என்ன அப்படின்னா நெகட்டிவ் 10. ஸோ சிக்கு எழுதுனீங்க அப்படின்னா சியும் என்ன அப்படின்னா YZ பிளேனில் தான் இருக்குது. எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 10, இசட்டுக்கு என்ன அப்படின்னா -10. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியாச்சு அப்படின்னா 3 கோஆர்டினேட்டையும் ஃபைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எதென்ன ஃபோர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ P அப்படிங்கிற ஃபோர்ஸுக்கு ஒரு வெக்டார் ஃபைன் பண்ணணும். தென் வேர்ட்டிக்கலாக டவுன்வர்டாக செல்ஃப் வெயிட் ஆக்ட் ஆகுது, அதுக்கு ஒரு வெக்டார். தென் ஏசி வழியாக ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ TACக்கு ஒரு வெக்டார். AB வழியாக ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும், அது TAB வெக்டார். சரிங்களா? த டென்ஷன் வில் பி ஆக்டிங் டுவர்ட்ஸ் த டைடு பாயிண்ட். எந்த இடத்துல கட்டியிருக்காங்களோ அதை நோக்கி தான் என்ன இருக்கும் அப்படின்னா டென்ஷன் இருக்கும். இந்த 4 ஃபோர்ஸ் வெக்டாரை இண்டிவிஜுவலாக ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சம்மில் முடிஞ்சிடும். தென் வெர்டிக்கல் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் சம்மில் சிலிண்டரோட வெயிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 200 kgன்னு கொடுத்துருக்காங்க. கேஜியை நியூட்டனாக மாற்றுறதுக்கு 9.82 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நியூட்டன். ஸோ அதோட ஃபோர்ஸோட வேல்யூவை 200 × 9.81 நியூட்டன் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி 4 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ். இப்போ இந்த 3 கோஆர்டினேட் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் வெக்டாரை ஃபைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா P அப்படிங்கிற ஃபோர்ஸோட வெக்டாரையும் W அப்படிங்கிற ஃபோர்ஸ் வெக்டாரையும் கண்டுபிடிச்சிக்குவோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 2 டென்ஷனோட ஃபோர்ஸ் வெக்டாரையும் கண்டுபிடிச்சி டோட்டலாக சம்மேஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் வெக்டார் ஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா வெயிட் ஆஃப் த சிலிண்டர். வெயிட் ஆஃப் த சிலிண்டர் வந்து என்னது டவுன்வேர்டு ஆக்ட் ஆகிற இந்த வெயிட், அதாவது 200 kg × 9.81 நியூட்டன். இப்போ ஃபோர்ஸ் வந்து இன்க்ளைண்டாக இருந்தால் தான் அதோட வெக்டார் ஃபைன் பண்ணுறது ஈஸி. ஃபோர்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஃபோர்ஸை ஃபைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். சரிங்களா? இப்போது இதில் வேர்ட்டிக்கலி டவுன்வர்ட் லோட் 200 kgங்கிறது என்ன அப்படின்னா ஒய் ஆக்சிஸோட பாசிட்டிவ் சைடில் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆகுது. மேலேருந்து கீழ் நோக்கி இறங்குது.
அதாவது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ வெயிட் ஆஃப் த சிலிண்டர் 200 kg, ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 200 × 9.81 நியூட்டன், வெர்டிக்கலி டவுன்வர்ட் அலாங் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்றப்போ வெக்டார் ஃபார்மேட்டில் எழுதிங்க அப்படின்னா எக்ஸுக்கும் இசட்டுக்கும் 0. அதாவது நீங்கள் எழுதுகிறப்போ என்ன எழுதுவீங்க அப்படின்னா xi ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே அப்படிங்கிற மாதிரி எழுதுவீங்க. ஃபோர்ஸ் எக்ஸு, ஃபோர்ஸ் ஒய், ஃபோர்ஸ் இசட், 3 ஆக்சிஸ்லேயும் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்படி எழுதுவீங்க. நமக்கு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஒய் டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, சரிங்களா? மற்றபடி இசட் டைரக்ஷன்லேயும் எக்ஸ் டைரக்ஷன்லேயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை. ஸோ என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு 0 ஆகி, ஏன்னா எக்ஸ் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இல்லை, இசட் டைரக்ஷன்லேயும் ஃபோர்ஸ் இல்லை, ஒய் டைரக்ஷனில் மட்டும்தான் ஃபோர்ஸ் இருக்குது, அதுவும் நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால -200 × 9.81 ஜே வெக்டார். ஸோ வெக்டார் ஃபார்மேட் எழுதுறீங்க அப்படின்னா 209.8 மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 1962. ஸோ -1962 ஜே. ஐங்கிறது எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டு, ஜேங்கிறது ஒய் கோஎஃபிஷியன்ட்டு, சாரி, ஐங்கிறது யூனிட் வெக்டார் ஃபார் எக்ஸு, ஜேங்கிறது யூனிட் வெக்டார் ஃபார் ஒய், கேங்கிறது யூனிட் வெக்டார் ஃபார் இசட், சரிங்களா? நமக்கு இந்த 2 டேர்மும் 0 ஆகிட்டதுனால இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் அப்ளைட் லோட் பியை பார்த்தீங்க அப்படின்னா அது ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. என்ன ஆக்சிஸ் அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ், இந்த பக்கம் வந்து ப்ளஸ் எக்ஸு, இந்த பக்கம் வந்து மைனஸ் எக்ஸு. நமக்கு பாசிட்டிவ் எக்ஸ் சைடில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எஃப்எக்ஸ் இதுவும் 0 ஆயிரும், எஃப்இசட்டும் 0 ஆயிரும், இந்த ஒரு டேர்ம் மட்டும் வரும், சரிங்களா? ஸோ அந்த ஒரு டேர்ம் மட்டும் 0J ஆயிரும், 0K ஆயிரும். எக்ஸ் டேர்மில் மட்டும் இந்த ஃபோர்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது, அது வேல்யூ வந்து P அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன், P அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இதே வெயிட்டுக்கு வந்து வேல்யூ தெரியும், அதனால் வேல்யூ அப்படியே போட்டுக்கிட்டோம். ஜேயோட கோஎஃபிஷியண்ட்டாக நமக்கு P வேல்யூ தெரியாது, ஸோ ஐயோட கோஎஃபிஷியண்ட்டாக P அப்படின்னு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். இது பாசிட்டிவ் சைடு அப்படிங்கிறதுனால ப்ளஸ் PI வருது, இந்த ரெண்டும் 0 ஆயிடுச்சு. ஸோ டோட்டல் பண்ணோம் அப்படின்னா PI. ஸோ இதுதான் வந்து வெக்டார் ஃபார் தி அப்ளைட் ஃபோர்ஸ், இது வெக்டார் ஃபார் த செல்ஃப் வெயிட். ஸோ இந்த 2 ஃபோர்ஸுக்கும், அப்ளைட் ஃபோர்ஸுக்கும் செல்ஃப் வெயிட்டுக்கும் என்ன கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. மீதி இருக்க 2 ஃபோர்ஸுக்கும் எப்படி வெக்டார் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த 2 ஃபோர்ஸும் டேரெக்டாக ஏதோ ஒரு ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது, அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸே இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வெக்டார் வந்துருச்சு. மீதி 2ம் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி வெக்டார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் 3, அதாவது ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய இந்த ஃபோர்ஸ் TABயை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா there is a formula. Force vector is equal to force value into unit vector. The unit vector ஓட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா distance vector divided by modulus of distance vector. டிஸ்டன்ஸ் வெக்டார் ஃபைன் பண்ணணும், டிஸ்டன்ஸ் வெக்டாரோட மாடுலஸால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு யூனிட் வெக்டார் கிடச்சிரும். அந்த யூனிட் வெக்டார் கூட ஃபோர்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வெக்டார் கிடச்சிரும். இந்த ஃபார்முலா தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வெக்டார் கண்டுபிடிக்கணும், அதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் வெக்டார் கிடச்சிரும். அதோட ஃபோர்ஸ் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் வெக்டார் கிடச்சிரும். இந்த மெத்தடில் தான் இந்த ஃபோர்ஸ் வெக்டாரை ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ AB அப்படிங்கிற இந்த 2 பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீனில் ஆக்ட் ஆகிறதுனால ஃப்ரம் A to B, இதை பாயிண்ட் நம்பர் 1, இதை பாயிண்ட் நம்பர் 2ன்னு வச்சுக்கணும். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வெக்டாரை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ பாயிண்ட் 1 என்ன அப்படின்னா ஏஆரோட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னா 1.200. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பியோட கோஆர்டினேட் 0, 10, 8. இதை வந்து x1 y1 z1 எடுத்துக்கிறேன், இதை x2 y2 z2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ் வெக்டார் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா distance vector from A to B is equal to x2 minus x1i, y2 minus y1j, z2 minus z1k. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வெக்டாரை ஃபைன் பண்ண போகிறோம். இதுதான் டிஸ்டன்ஸ் வெக்டாருக்கான ஃபார்முலா. அண்ட் தென் இது x2 என்ன பார்த்தீங்கன்னா 0, x1 வந்து 1.2, 0 minus 1.2. அதே மாதிரி 10 minus 0, 8 minus 0. சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா -1.2i, 10j, 8k. இதான் என்ன அப்படின்னா என்னோட டிஸ்டன்ஸ் வெக்டார். ஸோ டிஸ்டன்ஸ் வெக்டார் ஃபைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் யூனிட் வெக்டார் ஃபைன் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் வெக்டார். டிஸ்டன்ஸ் வெக்டார் அப்படி எழுதிக்கிறேன் கிடச்ச ஆன்சரை. மாடுலஸ் என்ன அப்படின்னா ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர், ஜேயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர், கேயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர்.
இதில் 3ஐயும் சம்மேஷன் பண்ணி ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடுலஸ் கிடச்சிரும். சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க மாடுலஸ் ஆஃப் வெக்டார் என்னென்னு. எனக்கு இதோட மாடுலஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 12.86 வருது. ஸோ இந்த வெக்டாரை 12.86 ஒவ்வொரு டேர்மையும் தனித்தனியாக டிவைட் பண்ண அப்படின்னா 0.093, 0.77, 0.62 நீ மல்டிப்ளை இண்டிவிஜுவலாக பண்ணிங்க அப்படின்னா வரும். இப்போ ஃபோர்ஸ் வெக்டார் வேணும்னா ஃபோர்ஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வேல்யூ இன்ட்டு யூனிட் வெக்டார். இதுதான் யூனிட் வெக்டார். அந்த யூனிட் வெக்டாரோட ஃபோர்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் வேல்யூ கொடுக்கல நமக்கு. நான் டிஏபி அப்படின்னு வச்சுக்கிறேன். இன்ட்டு டிஏபி போட்டேன் அப்படின்னா எனக்கு மொத்தமாக உள்ளது தான் என்ன அப்படின்னா என்னோடய ஃபோர்ஸ் வெக்டார். ஸோ ஃபோர்ஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸோட வேல்யூ இன்ட்டு யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார் கிடச்சிருச்சு. அந்த யூனிட் வெக்டாரோட ஃபோர்ஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிட்டேன். சம்மில் வேல்யூ கொடுத்தாங்கன்னா அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. கொடுக்கல அப்படிங்கிறதுனால அன்னோன், அதை டிஏபி அப்படின்னே வச்சுக்கிட்டு ஃபோர்ஸ் வெக்டாரை ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி டிஏசிக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு டிஏசிக்கு ஸோ ஃபோர்ஸ் நம்பர் 4 டிஏசி. அதே மாதிரி டிஏசி ஃபோர்ஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டாருக்கு டிஸ்டன்ஸ் வெக்டார் பை டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் வெக்டார் என்ன அப்படின்னா ஏவை 0.1 எடுத்துக்கணும், சியை 0.2 எடுத்துக்கணும். ஸோ ஏ 0.1, சி அப்படிங்கிறது 0.2. போன கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ 0.1, பிங்கிறது 0.2 இருந்துச்சு. நமக்கு இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா சிங்கிற பாயிண்ட் தான் 0.2. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வெக்டார் ஃபைண்ட் பண்ணணும். லைக் x2 மைனஸ் x1, x2 மைனஸ் x1, தென் y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1. சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெக்டார் ஃபார்ம் ஆகிடும். அந்த வெக்டார் டிவைடட் பை அந்த வெக்டாரோட மாடுலஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா யூனிட் வெக்டார் கிடச்சிரும். அதோட ஃபோர்ஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் வெக்டார் கிடச்சிரும். இப்போது நம்ம 4 வெக்டாரை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த 4ஐயும் சம்மேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்லிபிரியம் கண்டிஷன் படி ரிசல்டன் ஃபோர்ஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ரிசல்டன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் வெக்டார்ஸ். ஃபஸ்ட்டு டிஏபி வெக்டார் எழுதிக்கிறேன், அப்புறம் டிஏசி வெக்டார் எழுதிக்கிறேன், தென் டபிள்யூ வெக்டார், தென் பி வெக்டார். 4 வெக்டார் கால்குலேட் பண்ண எல்லா வெக்டாரும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மொத்தமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதோட அடிஷன் என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அதுதான் ஈக்லிபிரியம் கண்டிஷன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு டேர்மில் உள்ள ஐ கோஎஃபிஷியன்ஸை வந்து தனியாக எடுக்கிறேன். முதல் டேர்மில் ஐ கோஎஃபிஷியன் வந்து 0.093. நான் டிஏபியை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.093 டிஏபி. அப்புறம் ரெண்டாவது டேர்முக்கு -0.084 டிஏசி. மூணாவதுக்கு ஐ டேர்ம் இல்லை, ஸோ 0. நாலாவதுக்கு ஐ டேர்ம் என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன் என்ன அப்படின்னா பி. அதே மாதிரி அடுத்து ஜேக்கு எடுக்கிறேன் 0.77 டிபி, 0.704 டிசி, -1962. இதுக்கு ஜே இல்லை, ஸோ 0. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கே எடுக்கிறேன். கேக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.62 டிபி, தென் 0.704 டிஏசி. இதுக்கும் கே கோஎஃபிஷியன்ட் இல்லை, ஸோ 0, 0. ஸோ ஐ கோஎஃபிஷியன்ட் மொத்தமாக எடுத்துக்கிட்டாச்சு, ஜே கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கிட்டாச்சு, அதே மாதிரி கே கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கிட்டாச்சு. இந்த 3 கோஎஃபிஷியன்ட்டையும் தனித்தனியாக எடுத்து ஈக்குவல் டு 0. அதாவது மொத்த வெக்டாரும் 0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 0 ஐ வெக்டார் ப்ளஸ் 0 ஜே வெக்டார் ப்ளஸ் 0 கே வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். அப்படி மேக் பண்ணிங்க அப்படின்னா 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் ஈக்குவல் டு 0 கொடுத்துக்கலாம். இது வந்து ஐயோட கோஎஃபிஷியன்ட், இது ஜேயோட கோஎஃபிஷியன்ட், இது கேயோட கோஎஃபிஷியன்ட். 3ஐயும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 0வாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நீங்கள் 3 ஈக்குவேஷன்ஸை மேனுவலாக சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்லை கேல்குலேட்டரில் ஈக்குவேஷன் மோடில் 3 அன்னோனில் போய் சால்வ் பண்ணாலும் சால்வ் பண்ணலாம். அப்படி 3 அன்னோன் மெத்தடில் போய் கேல்குலேட்டர்லேயே சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஈக்குவேஷனை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதாவது கேல்குலேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா A1 வேல்யூ, B1 வேல்யூ, C1 வேல்யூ, D1 வேல்யூன்னு கேட்கும். கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் என்ன அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேல்குலேட் பண்ணி சொல்லிடும். ஸோ ஈக்குவேஷனை இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கணும். டிஏபிங்கிறத எக்ஸ்ன்னும் அதுக்கு முன்னாடி உள்ளது அப்படி மொத்தமாக எடுத்துக்கணும். இப்போ இந்த உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஏபியோட கோஎஃபிஷியன்ட் வந்து -0.093 அதுதான் A1. அதே மாதிரி டிஏசி அதுக்கோட கோஎஃபிஷியன்ட் -0.804. தென் பியோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா 1, அதான் 1 எடுத்துக்கிட்டேன், ஈக்குவல் டு 0. அதாவது இந்த 3 தான் இருக்கணும். ஏதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டு ரைட் சைட் கொண்டு போயிடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஏபிக்கு வந்து 0.77, டிஏசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.704. இதே வந்து பிக்கு வந்து இல்லை, அதனால் 0 போட்டுக்கிட்டேன். பி வந்து கிடையாது அந்த டேர்மில், அதனால் 0 போட்டுக்கிட்டாச்சு.
தென் 1962 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் மைனஸில் இருக்குது. அதை இந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னா 1962 ப்ளஸ் ஆயிரும். மைனஸில் இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆகிடும். தென் தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 0.62 மைனஸ் 0.704. தென் பியோட டேர்ம் இல்லை, அதனால் 0. இந்த ரெண்டுக்குமே பி கோஎஃபிஷியன்ட் கிடையாது. நான் ஜஸ்ட்டு பி முன்னாடி 0 போட்டு வச்சுக்கிட்டேன், ஏன்னா அது பிஏ கிடையாது அப்படிங்கிறதுனால. தென் ஈக்குவல் டு 0. கேல்சியில் இந்த மெத்தடில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு XYZக்கு ஆன்சர் வரும். இல்லை கேல்சியில் போடலை அப்படின்னா மேனுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஆன்சர் என்னங்கிறத எடுக்கணும். ஓகே, திஸ் ஹவ் வி கேன் சால்வ் அ multiple concurrent forces in a point in space. Thank you.